குறிப்பாக இது பண கஷ்டமா இருக்கட்டும், அல்லது மன கஷ்டமாக இருக்கட்டும், அல்லது உடல்ல இருக்கிற பிணி கஷ்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் நாம் முன்பிறப்புல செய்த கர்மாவால தான் வருதா? என்னென்ன மாதிரியான கர்மாக்கள் செய்றதால என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் வருதுங்க ஐயா? பொதுவா எல்லாருடைய கேள்விகளும் பார்த்தீங்கன்னா 2 கேள்வியா இருக்கு. ஒண்ணு கர்மா, ஒண்ணு விதி. நன்மைகள் அடைஞ்சாங்கன்னா, அத பத்தி யாருமே சொல்றது கிடையாது. ஆமா. ஆனா, ஒரு சின்ன பையன் ஒரு அல்ப ஆயுள்ல இறந்துட்டான்னு வைங்களேன், உடனே என்ன செய்றாங்க? அத கர்மா அல்லது விதின்னு சொல்றாங்க. 3வது, 4வது நபருக்கு நடக்கும்போது அதை கர்மா, விதின்னு ஏத்துக்கிற நம்ம, அதை தான் வீட்லயோ, தான் குடும்பத்திலயோ நடக்கும்போது அதை கர்மா, விதின்னு ஏற்க மறுக்கிறது. காரணம் என்ன அப்படிங்கும்போது, பிறப்புங்கிறது ஒரு அற்புதமான ஒரு தத்துவம். அந்த பிறப்பு மனிதர்களை பலாயிரம் பிறப்புகள் எடுக்க வைக்குது. திருவள்ளுவர் சொல்றது போல, இந்த பிறப்புங்கிறது பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவன் அடி சேரார் அப்படின்னுவாங்க. பிறப்புங்கிறது பெருங்கடல் மாதிரி. அந்த பிறப்புல நன்மை தீமைகள் அப்படிங்கிறது எல்லோருமே செய்வோம். இங்க நன்மைகள் மட்டும்தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிறவங்க நீங்க எண்ணி பார்த்தா கூட ஒருத்தர் கூட இருக்க முடியாது.